பொதுவா மேரேஜ் ஆகி வருஷம் வர வேலண்டைன்ஸ் டே தான் ஸ்பெஷலா இருக்கும். அதுக்கப்புறம்லாம் எப்பயும் போல வேலை செய்யற நாள் தான். வேலண்டைன் வீக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே இருக்குங்கிறது முதல்ல என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும். வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிஃப்ட் வந்துச்சு. நான் கூட என்னடா இப்படி செலவு பண்ணி காசை வேஸ்ட் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் கிஃப்ட் கொடுக்காதே சர்ப்ரைஸ்மாங்க. கேட்டா நீ தானே பணத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னா என் பக்கமே திருப்பி விட்டுருவாங்க. அப்படியே மத்த விஷயத்துல நம்ம பேச்ச கேட்கற மாதிரி. ஆனா அதுவும் ஒரு விதத்துல பரவாயில்ல. ப்ளூ கலர் பிடிக்குமே அந்த கலர்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ப்ளூல பல வேரியேஷன் இருக்கு. கரெக்டா அவங்க தப்பான கலர் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம சொல்லவும் முடியாது. எங்க சொல்லாம விட்டா ஒவ்வொரு வருஷமும் இதே கலர்ல ட்ரெஸ் வந்துருமோன்னு பயம் வேற. அதுக்கு இப்படி கிஃப்ட் கொடுக்காமலே இருக்கலாம்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். இந்த வருஷம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த உப்பு ஜாடியை ஒரு வாரம் முன்னாடி வாங்கிட்டு வந்து கொடுத்து இதான் கிஃப்ட் அப்படின்ட்டாங்க. ஆனா மத்ததை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான். டெய்லி யூஸ் பண்ணலாம் பாருங்க. அதுவும் இல்லாம நம்ம மைண்டே கிச்சன் ஐட்டம்லாம் கிஃப்ட் கொடுத்தா ஹாப்பி ஆகிற மாதிரி டியூன் ஆயிடுச்சு. கூடவே இன்னைக்கு சமைக்க வேணாம் வெளில சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னா கோவை சாலை மாதிரி துரை சோறு வாங்கி தரேன்னு சொல்லுதுங்க மாதிரி ஹாப்பி ஆயிடுது. என்னதான் மத்த நாள்ல வெளில வாங்கினாலும் பர்த்டே இல்ல ஏதாவது ஸ்பெஷல் டேல கிச்சனுக்கு லீவ் விட்டு வெளில வாங்கி சாப்பிட்டா ஹாப்பி தானே. சரி நம்ம பங்குக்கு கிரிஞ்சா இருந்தாலும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல தோசை ஊத்தலான்னு ட்ரை பண்ணா ஒண்ணு பீயுது இல்ல கிளியுது. நமக்கு தான் இது வரலையே அப்புறம் எதுக்குன்னு சொல்லி ஒழுங்கா ரவுண்டாவே தோசை ஊத்தி கொடுத்துட்டேன்.